எல்லாருக்கும் வணக்கம். உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் சும்மா தற்செயலா ஜெயிக்கிறது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இன்னைக்கு அந்த வெற்றிக்கான ரகசிய ஃபார்முலாவை தான் நாம பார்க்க போறோம். ஒரு ஐடியாவை எப்படி உலக லெவலுக்கு கொண்டு போறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ அந்த ரகசியம் என்னன்னு கேக்குறீங்களா? பெரிய பெரிய கம்பெனிங்க எப்படி தங்களோட அடுத்த மார்க்கெட்டை கரெக்டா செலக்ட் பண்றாங்க? அது அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. அது ஒரு தெளிவான திட்டமிட்ட செயல்முறை. வாங்க, அந்த ப்ராசஸோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம இப்ப அலசி ஆராயலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இதுக்கு பேரு உங்க திசைகாட்டிய செட் பண்றது. ஏன்னா நீங்க எங்க போறீங்கன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஏன் அங்க போறீங்கன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இங்க ரெண்டு முக்கியமான கேள்விதான் இருக்கு. ஒன்னு, ஏன் உங்க பிசினஸ பெருசு பண்ணணும்? ரெண்டாவது, எந்த ப்ராடக்ட்டை வச்சு அதை பண்ண போறீங்க? உங்க நோக்கம் இருக்கிற பிசினஸ இன்னும் பெருசாக்குறதா, இல்லனா புதுசா ஒரு ப்ராடக்ட்டை புது கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போறதா? இந்த தெளிவுதான் உங்க பயணத்துக்கான சரியான திசையை காட்டும். உங்க நோக்கம் இப்ப தெளிவா இருக்கா? சூப்பர். இப்போ உடனே களத்துல இறங்காம முதல்ல 30,000 அடி உயரத்துல இருந்து ஒரு பறவை பார்வை பார்க்கலாம். ஒரு சேட்டலைட்ல இருந்து ஒரு ஏரியாவை பார்க்குற மாதிரி முழு மார்க்கெட்டையும் முதல்ல ஒரு கண்ணோட்டம் விடலாம். இந்த மேலிருந்து பார்க்கும்போது ஒரு மார்க்கெட்டோட ஹெல்த்தை செக் பண்ற மாதிரி. அந்த மார்க்கெட்டோட சைஸ் என்ன, பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கா, உங்க பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்ட மத்த இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருக்கா, இதெல்லாம் ஒரு டாக்டர் நம்மளோட பல்ஸ் பார்க்குற மாதிரி அந்த மார்க்கெட் ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயங்கள். இப்போதான் இந்த முழு ப்ராசஸோட உண்மையான பவருக்கே வரும். அதுதான் உங்க ஸ்கோர் கார்டு. இது ஒரு மாதிரி உங்க சீக்ரெட் வெப்பன். இது உங்க உணர்ச்சிகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு முழுக்க டேட்டாவை வச்சு புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க ரொம்பவே உதவும். அப்போ இந்த வெயிட்டட் ஸ்கோர் கார்டுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு முடிவெடுக்கிற டூல். ஆனா இதுல இருக்கிற மேஜிக் என்னன்னா, எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரி முக்கியத்துவம் கொடுக்காம உங்க பிசினஸ்க்கு எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு அதிக வெயிட் கொடுப்பீங்க. இதனால உங்க தேவைக்கேத்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க முடியும். இந்த டேபிள்ல பாருங்க, மார்க்கெட் பொட்டென்ஷியல், போட்டி எவ்வளோ இருக்குன்னு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த வெயிட்னு இருக்கிற காலம் தான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புது ஸ்டார்ட் அப்னா ஈஸ் ஆஃப் என்ட்ரி, அதாவது ஈஸியா உள்ள நுழைய முடியுமான்றதுக்கு அதிக வெயிட் கொடுப்பீங்க. ஆனா நீங்க ஒரு பெரிய கம்பெனினா ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ, அதாவது நீண்ட காலத்துக்கு இது உதவுமான்றதுக்கு அதிக வெயிட் கொடுப்பீங்க. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சரி, அந்த ஸ்கோர் கார்டை ஃபில் பண்றதுக்கு தேவையான டேட்டாவை சேகரிக்க ஆரம்பிக்கலாமா? வாங்க, முதல்ல மக்கள் கிட்ட இருந்து, அதாவது மார்க்கெட்டோட இதயத்துல இருந்து ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு மக்கள் தொகையை எடுத்துக்கலாம். 80 மில்லியன் கேட்கறதுக்கு பெரிய நம்பரா இருக்கு இல்லையா? ஆனா இந்த பெரிய நம்பர் ஒரு ஆரம்பம் தான். இதுக்குள்ளதான் நம்ம உண்மையான கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்கன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த டொனட் சார்ட்டை பாருங்க. இது வயசு பிரிவுகளை காட்டுது. ஒருவேளை உங்க ப்ராடக்ட் 18 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கானதுன்னா அந்த ஏஜ் குரூப்ல போதுமான மக்கள் அங்க இருக்கணும். இல்லைனா நீங்க ஒரு பெரிய மார்க்கெட்டுக்குள்ள போனாலும் உங்க கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இந்த பார் சார்ட் சிட்டில எவ்ளோ பேர் இருக்காங்க, கிராமத்துல எவ்ளோ பேர் இருக்காங்கன்னு காட்டுது. உங்க ப்ராடக்ட் சிட்டிக்கு மட்டுமா இல்ல கிராமத்துக்கும் போகுமா? இந்த ஒரு விஷயம் உங்க மார்க்கெட்டிங், டெலிவரி, விலைன எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கும். இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இன்டர்நெட் வசதிங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ஒரு அடிப்படை தேவை. 92%ன்றது ரொம்பவே ஒரு நல்ல நம்பர். இது ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் சேல்ஸ், கஸ்டமர் சப்போர்ட்னு எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணி. மக்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அந்த நாட்டுல பிசினஸ் பண்றதுக்கான சூழல், அதாவது கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வெதர் ரிப்போர்ட் பார்க்குற மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்களை பாருங்க. பிசினஸ் பண்றது எவ்வளவு சுலபம். ட்ரேட் பாலிசி, டாக்ஸ் இதெல்லாம் வெறும் ரூல்ஸ் இல்ல. ஒன்னு உங்க வழியில ஸ்பீட் பிரேக்கரா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கிரீன் சிக்னல் மாதிரி வேகமா போக உதவும். ஒரு நல்ல சூழல் கிடைச்சா உங்க வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த நம்பர்ஸ் எல்லாம் கதையோட ஒரு பாதி தான் சொல்லும். உண்மையான வெற்றி எங்க இருக்குன்னா அந்த ஊர் மக்களோட கலாச்சாரத்தையும் அவங்க பழக்க வழக்கங்களையும் சரியா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. இந்த விஷயங்கள் தான் ஜெயிக்கிறவங்களையும் தோற்கிறவங்களையும் பிரிக்குது. அந்த ஊர் மொழி, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்க ப்ராடக்ட்டை அப்படியே கொண்டு போய் விற்கிறது நம்ம நோக்கம் இல்ல. அதுக்கு பதிலா அவங்க கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை மாத்தி ஒரு சரியான ஃபிட்டை உருவாக்கணும். இந்த மேற்கோளை கேளுங்க. இதுதான் இந்த பகுதியோட மொத்த சாராம்சம். நீங்க வச்சிருக்கிறத விக்கிறது மட்டும் குறிக்கோள் இல்ல, அவங்க எப்படி வாங்குறவங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் குறிக்கோள். அதாவது நீங்க அவங்க உலகத்துக்குள்ள போகணும், அவங்கள உங்க உலகத்துக்கு இழுக்கக்கூடாது. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு, கிளைமேக்ஸ். நாம சேகரிச்ச எல்லா டேட்டாவும் எல்லா புரிதலும் இங்க தான் ஒன்னு சேரப்போகுது.
இதுதான் அந்த முக்கியமான தருணம். நாம முன்னாடி போகலாமா இல்ல வேண்டாமா? இது வெறும் சரி இல்லைன்னு சொல்ற முடிவு இல்ல. இது ஒரு கேஸ் மாதிரி. நீங்க சேகரிச்ச டேட்டா வச்சு இந்த மார்க்கெட் தான் சரியான சாய்ஸ்னு ஒரு கதையா ஆதாரத்தோட சொல்லணும். இந்த தராச பாருங்க, இதுதான் உங்க கடைசி தீர்ப்பு. ஒரு தட்டுல கிடைக்க போற பிரமாதமான வாய்ப்புகள், இன்னொரு தட்டுல வரக்கூடிய ரிஸ்க். நம்ம வேலை வாய்ப்புகள் இருக்கிற தட்டு கனமா இருக்கிறத உறுதி பண்றது தான். அப்பதான் புத்திசாலித்தனமான முடிவை எடுக்க முடியும். நீங்க போலான்னு முடிவு பண்ணிட்டா அதோட வேலை முடியல. அங்கிருந்து தான் அசல் வேலையே ஆரம்பிக்குது. அந்த மார்க்கெட் சரியானதுதான்னு ஒரு தடவை செக் பண்றது, சரியான பார்ட்னர்ஸை கண்டுபிடிக்கிறது, ஒரு தெளிவான டைம்லைன் செட் பண்றது, இதெல்லாம் தான் உங்க அடுத்த கட்ட படிகள். கடைசியில நாம செஞ்ச இந்த எல்லா வேலையும் இந்த ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லதான். இந்த டார்கெட் மார்க்கெட் நம்ம பிசினஸ நிலையா வளர்றதுக்கு திட்டப்படியும் சரி, பண ரீதியாவும் சரி சாத்தியமானதா? நாம பார்த்த இந்த முழு ப்ராசஸோட ஒரே நோக்கம் இந்த கேள்விக்கு டேட்டாவோட ஒரு உறுதியான ஆம்ங்கிற பதில கண்டுபிடிக்கிறது தான். அப்போ இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். உங்க அடுத்த பெரிய ஐடியா இந்த உலகத்தை சந்திக்க தயாரா? இந்த பவர்ஃபுல்லான வழிமுறைய வச்சு உங்க ஐடியா வெறும் ஒரு உள்ளூர் கனவா இல்லாம ஒரு உலகளாவிய உண்மையா மாற வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க.